2026 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் யார் யார் வெற்றி பெறுவார்கள், எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு எதிர்கால கணிப்பு மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, சில இயற்கை சீற்றங்கள். இப்போ நிறையா இயற்கை சீற்றம்னால என்ன சொல்லுவாங்க, கடல் கொந்தளிக்கும், நிலநடுக்கம் ஏற்படும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் அதே இல்லாமல் ஒரு சில வித்தியாசமான இயற்கை சீற்றங்கள் இந்த தடவை வரப்போகுது. அதையும் நான் எதிர்காலத்தில் சில விஷயங்களை கணித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒரு சில நம்ம நல்ல விஷயங்களும் இருக்குது, உலகத்துக்கு சந்தோஷமான சில விஷயங்களும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 2026 எலெக்ஷனில் எந்த கட்சி இப்போ புதுசாக தளபதி வந்திருக்காப்புல அவர் ஆட்சிக்கு வருவாரா, இல்லை சீமான் இருக்காப்புல ரொம்ப காலமாக இருக்காப்புல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஏடிஎம்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? நான் எதிர்காலத்தை கணித்து பார்த்ததில் யார் சிஎம்மாக வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் டிஎம்கே தான், ஸ்டாலின் தான் சிஎம்மாக வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் வந்து சில அரசியல் மாற்றம் ஏற்படும். அப்படின்னா அரசியல் மாற்றம் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தானே வரப்போகுது, அதில் என்ன அரசியல் மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி சிஎம் ஆகப்போல. அதாவது மக்கள் இதை ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 சிஎம், ஃபஸ்ட்டு அவர், அடுத்த பாதையில் உதயநிதி இருப்பாப்புல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எதிர்காலத்தில்.